மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. கச்சத்தீவு மீதான இந்தியாவின் உரிமையை காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து இலங்கைக்கு விட்டுக் கொடுத்த கட்சி திமுக. கச்சத்தீவு விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கபடு நாடகம் ஆடுகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சாதியின் பெயரால் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடப்பது அநாகரிகத்தின் உச்சம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மதுரவாயில் துறைமுகம் வரையிலான 2 அடுக்கு 4 வழி உயர்மட்ட சாலை பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். 1995ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டத்தில் உத்தேச திருத்தம் செய்யும் சட்ட முன்வடிவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கஞ்சா பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு இடையூறாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போராட்டம் நடத்தியுள்ளதாக புதுச்சேரி ஆளுநர் முதல்வரிடம் பேரவைத் தலைவர் செல்வம் புகார் தெரிவித்துள்ளார். தமிழகம் ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியிடப்படாதது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வங்கி மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளார். விருதுநகரில் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 26 குடிசைகள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவியது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கிரிமிலேயர் வருமான வரம்பை 16 லட்சம் ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு தான் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக வேறு செய்திகளை பூதாகரமாக்கி வெளியிட்டு வருகிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்தார். வக்ஃப் நிலங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவைச் சேர்ந்த இந்து மத துறவி தினேஷ் பலாஹரி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தனது இரத்தத்தால் அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் கப்பலின் மூலம் கஞ்சா, ஹெராயின் உள்ளிட்ட 2500 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். கடலூரில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி விஜய் என்பவரை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இப்போது நீங்கள் டில்லிக்கு போய்விட்டு வந்தீர்களே, இதை பற்றி சொல்லிவிட்டு வந்திருக்கிறீர்களா என கச்சத்தீவு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து மதிப்பு சான்று வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO அமலராணி மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு துவங்கியது. கேரளா முதல்வர் பினராயி விஜயன், முன்னாள் தமிழக செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் அருகே தாமரைக்குளத்தைச் சேர்ந்த மாடசாமி, வக்கீம் பாண்டியன் ஆகியோர் சமூக வலைதளத்தில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் ஆயுதங்களுடன் மிரட்டல் விடுத்து பதிவிட்டதற்காக கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி உலக தலைவர்கள் அனைவருடனும் பேசக்கூடியவர், உலக புவிசார் அரசியலின் முக்கிய தலைவர் என சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் பாராட்டியுள்ளார். திருப்பூர் பல்லடத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடன் பிறந்த தங்கையை அண்ணனே ஆணவ கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. நீலகிரி மாவட்டத்தில் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவின்படி நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் பாஸ் வழங்க முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கோவை ஆலந்துறை அருகே உள்ள வடிவேலம்பாளையத்தைச் சேர்ந்த பகவதி மீது அரசு பேருந்து மோதி காலில் முறிவு ஏற்பட்டது. இதற்கு அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்காததால் 2 புதிய பஸ்கள் ஜப்தி செய்யப்பட்டன. RSS மற்றும் பாஜகவின் வலுவான உறவால் மதசார்பின்மை கூட்டாட்சி முறை சீர்குலைந்துள்ளது என்று மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினரும் திரிபுரா முன்னாள் முதல்வருமான மாணிக் சர்க்கார் குற்றம் சாட்டினார்.
புதுச்சேரியில் பேரவைத் தலைவர்கள் மாநாடு முதல் முறையாக நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. வேளாண்மை படிப்புகளில் விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராம கருமாணிக்கம் கோரிக்கை விடுத்தார். விழுப்புரத்தில் உடையாந்தாங்கலைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் பட்டா மாறுதல் செய்து தரக்கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட விஏஓ திருநாவுக்கரசு பட்டா மாறுதல் செய்ய 5000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியைச் சேர்ந்த அபூர்வா முகிஜா ஜெய்ப்பூரில் உள்ள மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியல் பிடெக் முடித்த பிறகு மும்பைக்கு குடிபெயர்ந்தார். பாலியல் குறித்து ஆபாச கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியதால் இன்ஸ்டாகிராமில் அனைத்து பதிவுகளையும் நீக்கியுள்ளார். மகாராஷ்டிராவின் புல்தானா மாவட்டத்தில் ஷேகான் காம்கான் நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. பின்னர் தனியார் பயணிகள் பேருந்து ஏற்கனவே சேதமடைந்த வாகனங்கள் மீது மோதியது. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகழாழ்வில் 2.04 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திருநங்கைகளுக்கான 18 இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் 3, மேற்கு வங்கத்தில் 2, மற்ற மாநிலங்களில் 1 இல்லங்கள் வீதம் அமைக்கப்பட்டுள்ளன என்று திமுக எம்பி கனிமொழி கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் BL வர்மா பதிலளித்துள்ளார். நித்யானந்தா இறந்துவிட்டதாக தகவல் பரவிய நிலையில் அவர் உருவாக்கியதாக சொல்லப்படும் கைலாசா நாட்டின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 மருத்துவர்கள், அவசர கால உதவியாளர்கள் பலியாகியுள்ளனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு அருகில் உள்ள புத்ரா ஹைட்ஸ் என்ற பகுதியில் தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோலன்ஸ் எரிவாயு எடுத்து செல்லும் குழாய் ஒன்றில் நேற்று காலை 8 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 49க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. 112 பேர் உடல் கருகி பலியாகினர். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 2719 உயர்ந்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக இடிந்து விழுந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4521 பேர் காயமடைந்துள்ளனர். 2015 மே முதல் 2025 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான உள்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொண்டதற்காக அந்நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை BSNL நிறுவனம் செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்ததால் மத்திய அரசுக்கு 1757 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து 21 சிறார் கைதிகள் தப்பியோடிய நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் வெப்ப அலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு மட்டும் அரசு அலுவலக நேரத்தை மாற்றம் செய்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று கச்சத்தீவு விவகாரம் குறித்து முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்து செல்வ பெருந்தகை பேசிய போது செங்கோட்டையன் பொங்கி கொந்தளித்தார். ராமநாதபுரம் பாஜக மாவட்ட செயலாளர் மேலக்கோடுமலூர் ஊராட்சி மன்ற தலைவர் செய்யாமங்கலம் சரவணன் என்பவர்கள் பெயரில் பரமக்குடியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் வேண்டும் வேண்டும் மாநில தலைவராக அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் என எழுதப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் பரமக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஊடுருவியதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. உள்ளூர் மொழிகளில் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த பாடநூல்களை உருவாக்குவதற்காக கல்லூரி பேராசிரியர்களுக்கு AICTE அழைப்பு விடுத்துள்ளது. பூகம்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மியான்மரில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவாகியுள்ளது.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 8 வயது சிறுவன் அமுதன் வீட்டின் கழிவறை சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்தார். மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் உயிர் காக்க முடியவில்லை. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி ஆவுடையார்புரத்தில் வீட்டின் முன் மூலிகை செடிகளுடன் 8 அடி உயர கஞ்சா செடி வளர்ந்தது. தகவலின் பேரில் வந்த போலீசார் அதை வேரோடு பிடுங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான 76 வயதான லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊசிமலை காட்சி முனை அருகே தேனீக்கள் கொட்டி சுற்றுலா பயணி உயிரிழந்துள்ளார். இதனால் மற்ற சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி.